சொல்லாம போயிட்டோமே, அவ்வளவுதான் ரெவலேஷனுடைய அந்த முக்கியத்துவம். சோ ரெவலேஷன் என்பது கன்சீல்டு ரிவீல்டு, அதாவது மறைக்கப்பட்டவைகளை சொல்லுவதுதான் ரெவலேஷன். ஆனா அந்த ரெவலேஷன்ல மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை போறது கிடையாது. அது மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுகிற 4 காரியங்கள் சொன்னேன். கண்டது, உணர்ந்தது, புரிந்தது, ஏற்றுக்கொண்டது. 4 வார்த்தை கூட சேர்த்து சொல்லுங்க. கண்டது, உணர்ந்தது, புரிந்தது, ஏற்றுக்கொண்டது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷனுடைய அந்த கம்ப்ளீட் ஃபார்ம் அல்லது ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதுக்கு நான் உங்களோட உதாரணமா நான் பேசும் பொழுது அந்த தம்பியினுடைய பாக்கெட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கண்டுபிடிக்க சொன்னேன். எல்லாருமே கண்டுபிடிச்சீர்கள். ஆனா ஒருவர் கூட சரியா செய்யல. இப்படிதான் நம்மளும் பரலோகம் போறது எப்படி, மோட்சம் போறது எப்படி, பரலோகத்துக்கு வழி எப்படி அப்படின்னு எல்லா மனுஷனும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. போற போக்குல எல்லாரும் என்ன சொல்லிட்டு போறாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சாலும் எல்லாரும் வெவ்வேறு வழியில போனாலும் எப்படி எல்லா ஆத்து தண்ணியும் கர்நாடகால தலைக்காவரியில ஆரம்பிச்சு நேரம் எங்க பெய்யுது, கடல்ல கலக்குதோ, அது போல எல்லா மதமும் சம்மதம். மிகப்பெரிய பொய் உலகத்துல அதுதான். அதை நம்பாதீங்க. எல்லா மதமும் சம்மதம் ஒண்ணு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு நாம் இல்லை. ஏன்னா நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். வே டு ஹெவன். அதனால்தான் பரலோகத்துக்கு ஏறினவன் யார், பாதாளத்துக்கு இறங்கினவன் யாருன்னு பைபிள் கேக்குது. பரலோகத்துக்கு ஏறினவன் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வர சொல்லும்படி, கடவுளை இந்த பூமிக்கு வர சொல்லும்படி யாராவது மேல ஏறி போய் மிகவும் புனித பட்டத்தை பெற்ற அன்னை தெரசால் அம்மா போய் பரலோகத்துல இயேசுவை அனுப்பும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியடிகள் பரலோகத்துல போய் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பும் என்று சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கா மக்களை விடுதலையாக்கின மண்டேலா போய் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பும் என்று சொல்ல முடியாது. பைபிள் மிக அழகான ஒரு கேள்வியை கேட்கிறது. என்ன கேள்வி? கிறிஸ்துவை வர பண்ணும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? யாருமே முடியாது. பரலோகத்துக்கு யாரும் ஏற முடியாது. ஆனால் ஏறினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையானால் அவர் இறங்கி இருக்கிறது உண்மையா இருக்க வேண்டும். அவர் இறங்கும் பொழுது இறங்கினவர் பிள்ளையா இறங்கினாரே, அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துமஸ்ல துவங்கி அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து அப்படியே இன்ஸ்பிரேஷனுக்குள்ள போய் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லுகிற சிலுவையில கிறிஸ்தவம் முடிகிறது. ஆனா சிலருக்கு கிறிஸ்துமஸ் மட்டும்தான் ஜாலியா இருக்குது. சிலுவை அப்படின்னு சொன்னாலே அப்படியே வேற மாதிரி போயிடலாம். அவன் சிலுவை அது துக்கம் நிறைந்தது. இயேசுக்கு உண்மைதான். ஆனா அவர் சொல்றாரு, நான் துக்கத்தை பார்க்கல, எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. சோ பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? பரலோகத்துக்கு ஏற முடியல. சரி, நரகத்துக்கு யார் போக முடியும்? பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? மரித்தோரில் இருந்த இயேசுவை ஏறி வர சொல்லும்படி யாராவது பாதாளத்துக்கு போக முடியுமானா பாதாளத்துக்கு போக முடியாது. அவ்வளவு பயங்கரமான பாவி உலகத்துல ஆட்டோ சகர் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டவர். அவர் ஒருவேளை பாவியா இருந்தப்ப நரகத்துக்கு போய் இயேசுவை நீர் என்ன செய்யும், பூமிக்கு போகும் என்று சொல்லியிருந்தாலும் அது நடந்திருக்க. திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ரவுடி பேரு படிச்சிருப்பீங்க. அவர் போய் ஒருவேளை நரகத்துல இயேசுவை நீர் பூமிக்கு போகும் என்று சொன்னாலும் போக முடியாது. நான் சொல்லப்படுதா உங்களுக்கு? கஞ்சா கட்டுறவங்க, பாவம் செஞ்சவங்க, ஏன்னா பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கும் பாவிகள் நரகத்துக்கு போவான்னு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெண்டுக்கும் சேர்த்து கடவுள் பைபிள் அழகா சொல்லி வச்சிட்டாரு. பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? பாதாளத்துக்கு இறங்க முடியாது, பரலோகத்துக்கு ஏற முடியாது. அப்ப பரலோகத்திலிருந்து ஒருவர் வர வேண்டுமே. அப்படியானால் ஏறினவர் என்று சொல்லப்படும் பொழுது இறங்கி ஆக வேண்டும். இறங்கி வந்தவர் தான் இயேசு. அவர் இறங்கி வரும் பொழுது தனக்கு இருந்த எல்லா விதமான சொகுசான காரியங்களை விட்டு விட்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா மதங்களும் சொகுசை போதிக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துருக்கு. ஆமென். அதனால நம்ம கூட நேரம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விடுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. நம்ம அதை விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இயேசுவுக்காக இதையும் இழந்து விட்டு நிற்கிற ஒரு நேரத்துக்கு நாம் வருவோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எல்லாம் சொல்லுங்க, உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த வருஷத்துடைய முடிவுல வந்திருக்கிறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். அவன் விட வேண்டியவைகளை விட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு புதிதாய் வளருகிற குழந்தையை போல நீங்க யாருக்குள்ள வளரணும்? எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஏன்னா கிறிஸ்து பிறந்திருக்கிறார். பிறந்தவர் உண்மையுள்ளவர், பிறந்தவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவர். அவன் அவர் இறங்கி பூமியில செய்ய வேண்டியவர்களை செய்து முடித்து அவர் பாதாளத்துக்கு சென்றவர். பாதாளத்துல 3 நாட்களுக்கு பிறகு அவர் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. பிறந்த நாளிலேயே பிறந்த நாளிலேயே அவருடைய இறந்த நாளை பேசுகிற ஒரே நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் மட்டும்தான். ஆமென். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பாப்பா கெச்சி அடிச்சுக்கோ, நீங்க சீட்டு மேல விழுந்துருக்கு, எந்திரிச்சுக்கோ, பயப்படாது. அதுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எல்லாரும் வந்து என்ன சொல்லி வாழ்த்துட்டு போவோம்? ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போவோம். எல்லாரும் வாழ்த்துவோம். நீ 33 வயசுல இந்த பூமியை விட்டு போய் விடுவாய், சந்தோஷமாய் கொண்டாடு. இயேசுக்கு சொன்ன மாதிரி சொல்றேன், உன்னை பார்த்து சொல்லல, உதாரணமா. அப்படி சொன்ன உடனே இந்த பிள்ளைகளுடைய சந்தோஷமான காரியம் என்ன செஞ்சிடும்? 33 வருஷம் தான். அதுலயும் சில பேர் இருக்கலாம் 10 வயசுல பர்த்டே கொண்டாட வச்சுருங்க, 33 வயசா, அப்ப என்ன 23 வருஷம் பண்ணாத சேட்டெல்லாம் பண்ணி, திருடாத காரியத்தெல்லாம் திருடி, அழிக்காத காரியத்தெல்லாம் அழிச்சு 23 வருஷம் சாக போறோம். நல்லா வாழ்ந்துட்டு போயிருவோம். நல்லா வாழ்ந்துட்டு போறோம்னு சில பேர் மைண்ட் சொல்லும். ஆனா சில பேருக்கு அப்படியா? இல்ல, நான் இயேசுவை தேடுறேன், எனக்கு இயேசு சுகமாகணும். சுடப்படுதா உங்களுக்கு? அப்படித்தான் பிறந்த நாள் நிகழ்ச்சியில, இறப்பு நிகழ்ச்சிகளை காரியங்களை குறித்து பேச மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது அப்படி அல்ல. உட்கார்ந்துக்கோ. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் பேசும் பொழுது அது இன்ஃபர்மேஷனாக பிறந்தது நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் அதை கண்ணை மூடி இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவர் பிறந்தாரு, அவர் எங்க போய் எனக்காக மேனிஃபெஸ்ட் ஆனார்னா அந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையில சிந்தினார். தட்டி கர்த்தருக்கு ஒரு கையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகா சொல்றார். வாசிக்கிற வசனத்தை நாங்கள் கண்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளை தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லுங்க, ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். கிறிஸ்துமஸ்ல இயேசு பிறந்தாங்க அறிவிக்கல, இங்க நாங்கள் அறிவிப்பது ஜீவ வார்த்தை. இயேசு பிறந்தாரல்ல, ஜீவன் பிறந்தது. வெளிப்படுத்தப்பட்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இது முருகன் பிறந்தாரு, ஐஸ்வர்யா பிறந்துச்சு, சத்யா பாஸ்டர் பிறந்தாரு, சுபாஷ் பிறந்தாருன்னு போறவங்களை சொல்லிட்டு போறதுக்காக இயேசு பிறந்தார் அல்ல. இது முற்றிலும் வித்தியாசமான கிறிஸ்துமஸ். இதிலே ஜீவன் பிறந்திருக்கிறது. சத்தமா சொல்றதுனால ஜீவன் இருக்கிறதாலும் சுலபமா சொல்றதுனால ஜீவன் இருக்குன்னு ஏமாந்து போகணும். ஆமென். நம்ம ஏன் உங்களுக்கு அப்படி சொல்றோம்னா கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா எங்கே ஜீவன் இருக்கிறது? நீங்க எந்த அளவுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து, எப்படி அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டதும், அழகா சொல்ற, கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாய் இருக்கிற இயேசுவை குறித்து அப்படி சொல்லாம தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தையை என் கையில இருக்கிற பைபிள் சாதாரண பேப்பர் பைபிள் கிடையாது. அது பேப்பர்ல கருப்பா இருந்தாலும், ஒயிட்ல கருப்பா எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. Come on church, amen.